இப்பலாம் அடிக்கிற வெயிலுக்கு பழைய சாப்பாட்ட தயிர் ஊத்தி கரைச்சு குடிச்சோம்னா, அமிர்தம் மாதிரி இருக்கு. இன்னைக்கு காலையில அப்படிதான் நாங்க எல்லாருமே சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் மதியம் சாப்பிடுறதுக்கு புளி ஊத்தி நல்லா கெட்டியா வெண்டைக்கா குழம்பு வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் அரிசி ஊற வச்சாச்சு. அது மதியம் சாப்பிடுறப்ப செஞ்சுக்கலான்ட்டு. ஸ்கூல் லீவ் விட்டு 1 வாரம் தான் ஆகுது. அதுக்குள்ள இந்த பிள்ளைங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போங்கன்னு சொன்னாங்க. சரி வாங்க உங்களுக்கு ஸ்கூலுக்கு புக்கெல்லாம் வாங்கிரலான்னு சொல்லிட்டு கடைக்கு கூட்டிட்டு போயிருந்தோம். அது என்னன்னா அவ்ளோ வெயிட்டா இருக்கு. எதுக்கு தான் இத்தன புக்க தராங்கன்னு தெரியல. அப்படியே வர வழியில பால் வாங்கிட்டு, அதுக்கு ஒரு பாத்திரமும் வாங்கிட்டோம். ஏன்னா நம்ம சோபிகா நேத்திக்கு வந்து பாலை காய வைக்க சொன்னதுக்கு குண்டா ஃபுல்லா தீய வச்சாச்சு. நானும் கழுவி கழுவி பார்த்தேன். ஒண்ணும் வேலைக்கு ஆகல. இதுக்கு ஏதாவது ஒரு பிளான் பண்ணி இந்த குண்டாவ சரி பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஒரு பாத்திரம் ஒண்ணு வாங்கிட்டு வந்துட்டோம். அதுவும் ரூ. 580 அந்த குண்டா. நம்ம தான் ஒரு பொருள் வாங்க போனா எக்ஸ்ட்ரா ஒரு பொருள் வாங்கிட்டு வருமே. அந்த மாதிரி தான் இந்த பல்லாங்குழி பார்த்தேனா, இத பார்த்தது எனக்கு சின்ன வயசு ஞாபகம் வந்துருச்சு. சரி பாப்பாங்களுக்கும் சொல்லி தரலான்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டு, கடைசியா நான் காய் கட் பண்ணிட்டு இருக்கேன். எங்க வீட்டுக்காரு, சோபிகா, ரித்திகா எல்லாரும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கூடவே சேர்ந்து நானும் ஒரு ஆட்டம் போட்டுட்டு எல்லாம் படுத்து தூங்கியாச்சு. யாருக்கெல்லாம் இந்த பல்லாங்குழி விளையாண்ட ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்கூல் லீவுக்கு எங்க பாப்பாங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மென்ட் கிடைச்சிருச்சே.